முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு இதுதான் சரியான பதிலடி. இதை முழுமையாக கேள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உனக்கே நன்றாக புரியும். என் அன்பு தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர் அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. எல்லா நேரமும் என்ற உண்மையை உனக்கு புரிவதற்குள் உனக்கு பல கஷ்டங்கள் வந்துவிட்டது. எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு சரியான பதிலடியை உன் அப்பா நான் கொடுக்க போகின்றேன். நன்றாகத்தானே எல்லாம் சென்று கொண்டிருந்தது. நன்றாகத்தானே நம்மிடம் பழகினார்கள். பின்பு நான் என்ன தவறு செய்தேன்? அவர்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை இவ்வளவு தண்டிக்கின்றார்கள்? எனக்கு ஏன் இவ்வளவு துரோகத்தை இழைத்தார்கள்? எப்படி அவர்கள் என்னை ஏமாற்றுவதற்கு மனது வந்துவிட்டது என்று ஒவ்வொரு நாளும் நீ அவர்களை நினைத்து புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய். யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ, யார் மீது அதீத அன்பு வைத்தாயோ, நம்பிக்கை வைத்தாயோ, உன் வாழ்க்கையை தொலைத்தாயோ, அவர்களே உனக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்கின்றாய். கவலைப்படாதே. நீ செய்த மிக பெரிய தவறு எது தெரியுமா? வாழ்வில் நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது அதிகமான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வைத்ததுதான். இப்பொழுது அதற்கான பலனை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். போனது போகட்டும், விட்டுவிடு. இதற்கு மேல் உன்னை ஏமாற்ற இங்கு யாருமே இல்லை. உனக்கு எதிராக சதி செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். என் கையில் அவர்களை ஒப்படைத்துவிடு. உண்மையான உறவுகளை நான் உனக்கு அடையாளம் காட்டவே இத்தனை நாட்களாக முயற்சித்தேன். அது இப்பொழுதுதான் உனக்கு புரிய வந்துள்ளது. கடந்த கால நினைவுகள், காயங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கு நான் உனக்கு ஒரு நல்ல உறவை, உண்மையான உறவை, உன் மனதிற்கு பிடித்த உறவை உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கின்றேன். நீ எதற்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கான பதிலடி மற்றவர்கள் அவர்களுக்கு துரோகத்தை இழைப்பதுதான். அந்த வலி என்ன என்பதை அவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். நான் அவர்களுக்கு உணர்த்துவேன். பொய்யான அன்பும் போலியான நம்பிக்கையும் எவ்வளவு வலியை தரும் என்பதை அவர்களும் கூடிய விரைவில் உணர்வார்கள். அப்பொழுது உனக்கு செய்த துரோகத்தை எண்ணி வருந்துவார்கள். இவை யாவும் நிச்சயமாக நடக்கும். நீ அவர்களை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை யோசி. அவர்களுக்காக நேரத்தை வீணாக்காதே. அவர்களை பற்றி யோசிக்கவும் செய்யாதே. இனி அவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லை என்பது முடிவாகிவிட்டது. இனி இருக்கும் வாழ்க்கையை நீ உனக்கு பிடித்தவர்களுடன், உனக்கு உண்மையானவர்களுடன் சந்தோஷமாக இரு. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.